The question, one of the important question. So like sometime 1 mark or 2 marks la கேட்பாங்க. So 2 marks இருந்தால் yes or no அதுக்கு ஒரு 1 mark allot பண்ணுவாங்க. And நீங்க கொடுக்கக்கூடிய ரீசனுக்கு ஒரு 1 mark allot பண்ணுவாங்க. Is 0 a rational number? So 0 number rational number ஆ? நான் rational number உடைய format வந்து p by q formatல இருந்தா rational number. இந்த p and q are co-prime integers சொல்லுவோம். அதாவது p க்கு q க்கு LCM எடுத்தா 1 வந்தா அது பேர் co-prime. இப்போ நம்ம 0/0/1 நம்மளால எழுத முடியும். இப்போ இல்ல yes or no அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணலாம்? Yes, it is a rational number. Or yes, 0 is a rational number. So reason கொடுக்கணும். Because 0 equal to 0/1 எழுதலாம், 0/2, see anyway 0/3 and so on. So இப்படி எழுத முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம 0வை rational number சொல்லலாம். So question number 1 உடைய சொல்யூஷன் இவ்வளவுதான். இங்க டினாமினேட்டருக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். 0/-2 is also okay. இப்போ first question 0 rational number ஆகுமா? Yes, 0 is a rational number. So ஏன்னா reason 0 can return in the form of p by q. So இந்த formatல நம்மளால எழுத முடியும். Therefore 0 is a rational number. So question number 1 ஓட solution over. And question number 2. So question number 2. Find the 6 rational numbers between 3 and 4. Six rational numbers. Between 3 and 4. So இந்த question வந்து நம்ம ஆல்ரெடி 8th and 7th கூட லேர்ன் பண்ணிருப்போம். 8th வந்து நிறைய சம்ஸ்மே போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 6 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன் போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில எவ்வளவு நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு இன்டிஜர்ஸ் எடுக்கிறோம், 3, 4. இன் பிட்வீன் 3 and 4 how many rational numbers possible? ஸோ அப்படி ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பிட்வீன் 3 and 4 எவ்வளவு ரேஷனல் நம்பர்ஸ் பாசிபிள் ஆகும்னா the answer is uncountable, that is infinite. So infinite. 3க்கும் 4க்கும் இடையில ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் ஆர் இன்ஃபினைட் சொல்லிட்டு நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஒருத்தருக்கு வர ஆன்சரே உங்க நெய்பர்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. நம்ம கொடுக்குற ஆன்சர் 3க்கும் 4க்கும் இடையில இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் we write 3 as a 3/1 and 4 as a 4/1. So multiply the numerator denominator by 10. So equal number multiply பண்ணனும், நம்ம 10 எடுக்கிறோம். So into 10 in 4 also. This is equal to 30/10. This is equal to 40/10. உங்க நம்பர்ஸ் வந்து இப்ப 30, இந்த 3 வந்து 30/10 எழுதிட்டோம், 4 40/10 எழுதிருக்கோம். So in between we need 6 rational numbers. 6 numbers வேணும். So we take 31/10, 32/10, 33/10, 34/10, 35/10 and 36/10. Therefore the 6 rational numbers are some of the 6 rational numbers 31/10, 32/10, 33/10, 34/10, 35/10 and 36/10. So இந்த சம் கீழே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 உடைய சொல்யூஷன் இவ்வளவுதான். ஸோ ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ். இதே பேட்டர்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
So இதே மாடல் ஒரு சம் ஹோம்வொர்க் எடுத்துக்கலாம். This sum is outside book. Find 10 rational numbers between sum 1 and 2. So இந்த sum வந்து இந்த pattern நீங்க practice பண்ணி பார்க்கலாம். The model question very important. Now we move to next question. So question number 3, find 5 rational numbers between 3/5 and 4/5. 5 rational numbers. Three by 5 and 4/5. So denominator same இருக்கு. So equal number ஆல multiply பண்ணலாம். So 3/5 it is multiply with, so 2, it is 6/10. 4/5 is multiply with again 2, it is 8/10. Look the denominator, they are same. இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. So numerator பார்த்தீங்கன்னா 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டிஜர்ஸா நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுல மிடில்ல நம்ம வந்து ஸ்மால் கேப் தான் இருக்கும். 6, 8. So gap is very less gap. So இந்த distance நம்ம lengthy ஆக்கணும்னா denominator பெருசாக்கணும். So therefore 6/10 it is multiply with 10/10, it is 60/100. or டைரக்டாவே 10 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். So இப்படி செய்யலாம். or 3/5 3 into 10, 5 into 10 அப்படியும் போடலாம். So 8/10 is multiply with 10 in numerator and denominator, it is equal to 80/100. Now look the numerator, it is 60 and 80. We need 5 rational numbers. Therefore the 5 rational numbers are 61/100, 62/100, 63/100, 64/100, 65/100. The required answers 61/100, 62/100, 63/100, 64/100, 65/100. So இப்படி இல்ல நம்ம ஒன் மோர் வேலை செய்யலாம். அதாவது டைரக்டாவே கொடுத்த நம்பரை 3/5 is multiply with 10 numerator and denominator, it is 30/50. The next number 4/5 is multiply with 10 in numerator and denominator, it is 40/50. Now we need 5 rational numbers only. Therefore the 5 rational numbers are 31/50, 32/50, 33/50, 34/50, and 35/50. So then third question gonna answer. Now fourth question. Question number 4 was a yes or no type question. Sometime இது 1 markல இருக்கலாம், 2 markல இருக்கலாம்.
Question number 4. State whether the following statements are true or false. Give reasons for your answers. First division, every natural number is a whole number. Second division, every integer is a whole number. Third division, every rational number is a whole number. இந்த மூணு டிவிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ் அந்த ஆன்சர் கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்க கொடுக்குற ஆன்சருக்கான ரீசன் என்ன, ரீசனை வந்து எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. So division number 1, every natural numbers is a whole number. So எல்லா natural நம்பரும் whole number ஆகுமா? இப்போ நம்ம natural numbers செட் ஸ்டார்ட் ஆகுறது 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். The solution, so உங்க natural number set starts with 1 2 3 and go on. So உங்களே இதுல வந்து 1ல ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்ன நம்பர் எடுத்தாலும் இந்த நம்பர் வந்து நமக்கு ஹோல் நம்பர் தான். இப்போ ரீசன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆன்சர் வந்து இட் இஸ் ட்ரூ ஆர் எஸ்ன்னு கொடுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ரீசன், so 1, the number 1 is a natural number. Also 1 is a whole number. So 2 marksல கேட்டிருந்தாங்கன்னா எஸ் ஆர் நோ இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க, ரீசனுக்கு 1 மார்க். நம்ம பர்டிகுலரா ஒரு நம்பர் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இல்ல ஜென்ரலா சொல்றதா இருந்தால் so conclude that every natural number is a whole number. எல்லா natural நம்பரும் whole number தான் அப்படின்னு கொடுத்துடலாம். division number 1. இப்போ பாருங்க division number 2. Every integer is a whole number. The statement. Every integer is a whole number. உங்களுடைய இன்டிஜர் செட் எதுல இருந்து ஆரம்பிக்குன்னு பாருங்க. தட் இஸ் இசட் ஆர் ஐ நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ 0 1 2 இப்படி ரைட்ல இருக்கும். இங்க லெஃப்ட்ல மைனஸ் நம்பர்ஸ் ஆல்சோ அலோட். இதுதான் நம்மளுடைய இன்டிஜர் செட். அண்ட் சோ ஒன் போட்டிருக்கேன்னா ரைட் சைடும் இன்ஃபினிட், லெஃப்ட் சைடு இஸ் ஆல்சோ கோயிங். அதனால செட்டப் எழுதியிருக்கோம். இதுல எந்த நம்பர் எடுத்தாலும் அது ஹோல் நம்பர் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ 0 எடுத்தா ஹோல் நம்பர் 1, ஹோல் நம்பர் 2, ஹோல் நம்பர் ஓகே. அண்ட் லெஃப்ட் சைடு வாங்க, -1 ஹோல் நம்பரா கேட்டா இஸ் நாட் அ ஹோல் நம்பர், -2 இஸ் நாட் அ ஹோல் நம்பர். நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்தால், இப்போ நான் ட்ரூ சொன்னா எல்லா நம்பருக்கும் ஓகேனா தான் ட்ரூ சொல்லணும். அதர்வைஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ். இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ இதுக்கான ரீசன் take -1. The -1 is an integer. The number is integer, but -1 is not a whole number. Therefore, என்ன conclude கொடுக்கலாம், every integer is not a whole number அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். So division number 2. Now division number 3.
Division number 3. Every rational number is a whole number. Every rational number is a whole number. It's a rational number set that is denoted by Q. The Q set so first naturals 1, 2, 3 and 0 add பண்ணும்போது whole numbers minus numbers add பண்ணும்போது it becomes a integer set. Then இதனோட நம்ம p by q format so 2 1 by 2 3 by 4 and இதே formatல negative numbers is also allowed. So இப்படி இருக்கிற செட்டை தான் நம்ம rational number set ன்னு சொல்றோம். இந்த டிட்டோக்கு மீனிங் வந்து the set is infinite set ன்னு அர்த்தம். இது whole number ஆகுமா? இப்போ 0 is a whole number, 1 whole number, 2 whole number. But the fraction, the 1 by 2, 3 by 4 la not a whole number. The statement வந்து false. So reason, so 1 by 2 ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. The 1 by 2 is a rational number. இது rational number தான். But 1 by 2 is not a whole number. Then division number 3. So நம்ம text bookல exercise sums வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். So only 4 questions தான் இருக்கு. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நான் இதுல வேணா பிராக்டிஸ் பண்றதுக்கு சில கொஸ்டின் எழுதுறேன் ஃபார் பிராக்டிஸ். ஸோ ரிலேட்டட் டு 1.1 இந்த 1.1 எக்ஸசைஸ்க்கு ரிலேட்டடா பிராக்டிஸ் பண்றதுக்காக சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். Question number 1. Give 3 rational numbers between 1 by 3 and 1 by 2. So question number 2. Give 5 rational numbers between 0 and 0.2. So இந்த ரெண்டு கொஸ்டினும் 1.1க்கு ரிலேட்டடா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட 1.1 அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து கிளியர் ஆகுதுமா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்கலாம் சஞ்சீவி. மேம் டவுட் எதுவும் இல்ல மேம். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு மேம். ஓகே, ஸோ இந்த எஸ்ஆர் நோ டைப் மாடலையும் நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த நம்பர் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, நேச்சுரல் நம்பர்ஸ், அப்புறம் ஹோல் நம்பர்ஸ், தென் இன்டிஜர்ஸ், அதுக்கப்புறமா அந்த பி பை கியூ ஃபார்மட் ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல்ஸ், இவ்வளவும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த செட், அந்த நம்பர் சிஸ்டத்துடைய செட் ஃபார்மட் வந்து கிளியரா தெரிஞ்சாதான் அந்த கேட்கிற இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸசைஸ்ல சம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதே ஃபார்மட்ல எக்ஸாம்பிள்லயும் எஸ்ஆர் நோ டைப் இருக்கு. அண்ட் அவுட் சைடு புக் கேட்டாலும் நீங்க கொடுக்கக்கூடிய எஸ்ஆர் நோ ட்ரூ ஃபால்ஸ் அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க,
அண்ட் ரீசன், இங்க கொடுக்குற ரீசனுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ 1.2 எக்ஸசைஸ் 1.2 மூவ் பண்ணலாமா? பண்ணலாம் மேம். ஓகே, குட். Exercise 1.2. The 1.2 exerciseல first நீங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 7. There is example number 3. So exercise குள்ள போகல, நம்ம எக்ஸாம்பிள் தான் இருக்கோம். எக்ஸாம்பிள் நம்பர் 3. So டெக்ஸ்ட் புக்ல பேஜ் பாத்தீங்கன்னா 7. So கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. Locate √2 on the number line. So நமக்கு தெரியும் ரூட்ங்கிறது irrational நம்பர்னு தெரியும். ஸோ நம்பர் லைன்ல 8th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க படிக்கும்போது நம்பர் லைன்ல ஒரு p/q ஃபார்மட், ஒரு 1/2 3/4 வர்றதை வந்து மார்க் பண்ணிருப்போம். இப்போ நம்பர் லைன்ல irrational நம்பர்ஸ் மார்க் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்ம வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஸோ நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண பிறகு டவுட் கேட்குறேன், நீங்க கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த √2 இருக்கு இல்லையா, திஸ் √2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் நம்பர் எழுதணும். திஸ் √2 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். √2 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ என்ன வந்திருக்கணும்? 1 ஸ்கொயர் plus 1 square, that is 1 plus 1, the 2 வந்துரு √2. this √2 is equal to root of, இந்த root அப்படியே தான் இருக்கு, inside இருக்கக்கூடிய இந்த 2ங்கிற நம்பரை sum of 2 square நம்பரை எழுதுறோம். ஸோ இதை போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் லைன் வரைகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பென்சில்ட்டு வரைவோம். இது ஆரிஜின். நம்ம ஸ்கேல் வச்சு ஈக்குவல் சைஸ்ல உங்களுடைய ஸ்கேல் வச்சு இந்த மெஷர்மெண்ட் படி 1 2 மார்க் பண்ணிக்கலாம். This is 1 2 3 4 5 6 and so on. ஸோ நம்பர் லைன்ல √2 ரெப்ரசென்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 1 வந்து இது 1. உங்களுடைய காம்பஸ்ல யூசிங் பென்சில் அண்ட் காம்பஸ், ஸோ 1 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் கட் பண்ண போறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா எக்ஸாக்டா 1 எடுத்துட்டு, so O as a center, cut 1 arc of 1 centimeter measurement. so 1 centimeter நம்ம கட் பண்றோம். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக நான் பென்சில்ட்டு மேல அந்த ஆர்க்கை வரைஞ்சு காட்டுறேன். இது கட் ஆகுது. this intersecting point taken as a A. now A as a center, draw one more arc of measurement 1 centimeter. இல்லையா, இந்த 1 ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா வரைகிறோம். நெக்ஸ்ட் உள்ள 1 வந்து வெர்டிகலா வரைய போறோம். சேம் 1 இந்த வெர்டிகலா வரையறனா இந்த A தான் சென்டர். இப்படி கட் பண்றோம்.
கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் draw a vertical line through A. So A வழியா ஒரு vertical line வரையறோம். Now cut one arc of measurement 1 unit. இப்படி கட் பண்றோம். So உங்களுக்கு விசிபிளா இருக்கணும்ங்கறதுக்காக பெயிண்ட் போட்டு காட்டுறேன். இப்படி உங்க ஆர்க் கட் ஆகும். Now this intersecting point taken as the alphabet B. Now join the alphabet O and B using scale and pencil. The O யும் B யும் join பண்றோம். இது join பண்றோம். Now our OB is a root 2. The OB இருக்கு இல்லையா இதான் root 2. இப்போ உங்களுடைய காம்பஸ்ல the OB மெஷர் பண்ணுங்க. So O இது B. இது மெஷர் பண்ணிட்டு O மெஷர் பண்றோம். OB மெஷர் பண்றோம். Now place the sharp end in O. With O as a center, cut one arc on the number line. So இப்படி கட் பண்றோம். உங்க ஆர்க் வந்து இந்த பிளேஸ்ல வருது. This point is taken as one more alphabet other than ABO. So C எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் alphabet. So one more time explain பண்றேன். First draw a number line. So equal measurementsல mark பண்றோம். So root 2 root of 1 square plus 1 square எழுதிருக்கிறோம். The first measurement வந்து ஹரிசாண்டலா கட் பண்ணணும். செகண்ட் ஒன் வெர்டிகலா மார்க் பண்ணணும். இந்த ஒன்ன காம்பஸ்ல எடுக்கிறோம். ஸோ 1 யூனிட் காம்பஸ்ல எடுத்துட்டு ஓவ சென்டரா வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்றோம். The intersecting point noted by A. Through A, draw a vertical line. After that, so draw one more arc of measurement 1 unit with A as a center. A சென்டரா வச்சுட்டு ஆர்க் கட் பண்றோம். Now this intersecting point noted by B, joining O and B using scale and pencil. Now OB as a root 2. So இதுல வர்ற கான்செப்ட் வந்து பிதாகோரஸ் தியரத்தோட கான்செப்ட். ஸோ பிதாகோரியன் ட்ரிப்ளெட் பிதாகோரஸ் தியரம் சொல்லிட்டு ஏர்லியர் கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணிருப்போம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது மெஷர்மெண்ட் 1 இருந்து இதுவும் 1ன்னா இந்த ஹைபாட்னஸ் 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னஸ் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வரும். தட் இஸ் அப்போ அக்கார்டிங் டு த தியரம் பிதாகோரஸ் ரூல், ஸோ ரூட் ஆஃப் 1 + 1 ரூட் 2ங்கிற கான்செப்ட் வந்துடும். இப்போ ஓபிங்கிறது ரூட் 2. நமக்கு நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும். அந்த ஓபியை காம்பஸ்ல எடுத்துட்டு ஓ ஆஸ் அ சென்டர் கட் ஆனா ஆர்க் ஆஃப் லென்த் ஓபி. ஓபியை அப்படியே ஹரிசாண்டல்ல மார்க் பண்ணிடுறோம். இந்த ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் ரூட் 2. ஸோ இதை வந்து நம்ம வந்து இவ்வளவு போட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் அண்ட் இது சம்டைம்ஸ் ஸ்கூல்ல வந்து அண்ட் சில ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்க என்ன பண்ணீங்களோ ஃபியூ லைன்ஸ் எழுத சொன்னா எழுதிக்கலாம். அதர்வைஸ் இவ்வளவு போதுமானது. சஞ்சீவினி இந்த ரூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் டவுட் இருந்தா கேட்கலாம். சஞ்சீவினி டவுட் இருக்கா? மேம் கேக்குதா மேம்? நான் கேக்குதுமா. டவுட்ஸ் இருக்கா? அந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஓயே இது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல மார்க் பண்ணிருக்கோம். அது வந்து அந்த 1 சென்டிமீட்டருக்கும் 2 சென்டிமீட்டருக்கும் இருக்கிற நடுவுல கேப்ல தான் ரூட் சி வரும். ஆமா, ஏன்னா ரூட் 2 உங்களுடைய ரூட் 2 வேல்யூ வந்து 1.414. அப்போ நீங்க இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1.5க்கு முன்னாடி வரும் நம்பர் லைன். இது 0, இது 1, இது 2. 2னா மிடில் வேல்யூ இஸ் 1.5. ஸோ இதுக்கடல லைன்ஸ் வந்து இப்படி ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். இட் இஸ் 1.1, 1.2, 1.3, 1.4. நீங்க கரெக்டா வரைஞ்சிங்கன்னா உங்க ஆர்க் வந்து இந்த பிளேஸ் கட் ஆயிருக்கும். 1.4ல கட் ஆகும். ஓகே மேம். ஓகேவா? டவுட்ஸ் இருக்காமா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது 2 மார்க் 3 மார்க் அப்படிலாம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல காம்பஸ் யூஸ் பண்ணி வரைகிற மாதிரி சம் வரும். இந்த லெசன்ல இருக்கு அண்ட் 1.4லயும் இருக்கு.
So 1.2ல இப்படி irrational நம்பரை நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது எப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே மேம். So now next example number 4. Question: locate root 3 on a number line. So first step, the root 3, the rootக்கு inside இருக்கக்கூடிய நம்பரை sum of squares of two numbers நீங்க எழுதணும். So எப்படி எழுதலாம்னா root 2 the whole square plus 1 square. Rough work, root 2 square வந்து 2 plus 1 square is 1. So வெளியே root இருக்கு, it is root 3. இப்போ இந்த கொடுத்திருக்கிற நம்பரை ரூட்டுக்கு இன்சைடு இருக்கக்கூடிய நம்பர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை ஹரிசாண்டல்லையும் அண்ட் செகண்ட் இருக்கிறது வெர்டிகலாவும் கட் பண்ணா நமக்கு ரூட் 3 கிடைச்சிரும். So draw horizontal line. It is the origin. So scale வச்சு ஈக்குவலா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணலாம் இல்ல இது பெட்டர். 1 2 3 4 மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி காம்பஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் 2 வேணும். ரூட் 2 வந்து டைரக்டா போட முடியாது. ப்ரீவியஸ்ல போட்ட சம்ம ஒன் மோர் டைம் இதுல வரையணும். இந்த ரூட் 2 கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ரூட் 2. So example number 2 one more time. So 1 centimeter எடுக்கிறேன். With O as a center, cut one arc of radius 1 unit, that is 1 centimeter unit cut பண்றேன். This intersecting point is A. So இந்த compassல 1 unit measurement இருக்கு. With A as a center, so before going to that, draw one vertical line through A. So A வழியா ஒரு vertical line வரைங்க. Now A as a center, cut one more arc on the vertical line of measurement 1 unit. Arc. This intersecting point taken as a B. Now join O and B. We know that OB is a root 2. So measure OB in your compass. So compass ல OB measure பண்ணுங்க. Now O as a center, cut an arc of radius root 2. So radius OB. So in the point C mark பண்ணலாம். We know that OC as a root 2. Number line la O to C root தெரிஞ்சாச்சு. Now through C draw a vertical line. So C வழியா ஒரு vertical line வரையறோம்.
ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. ரூட் டூவை ஹரிசாண்டல் லைன்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இருக்கு ஓ டு சி தான் ரூட் டூ. இந்த ஹரிசாண்டல் லைன்ல மார்க் பண்ணிக்கோம். சி வெளியே வெர்டிகல் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ போட வேண்டியது இந்த ஒன்னை வந்து வெர்டிகல் லைன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். Take 1 centimeter compass with C as a center. This is a required arc. This is named as a B dash or D. Now join O to D. Now the OD represent root 3. So Pythagoras theorem na ingeyum work agum. So horizontal line root 2, vertical line measurement 1 unit. This 90 degree. That's vertical line. Opposite is the hypotenuse. So hypotenuse is the root of sum of squares of other two sides. This is root 2 the whole square plus 1 square. This is equal to root 2 square is 2 plus 1, it is root 3. உங்களுடைய OD தான் root 3. So number lineல மார்க் பண்ணணும். So OD measure பண்ணிட்டு ஹரிசாண்டலா மார்க் பண்ண போறோம். Measure the length OD with O as a center. Cut one arc on number line. This point is taken as some other alphabet. PQ கூட யூஸ் பண்ணிக்கலாம். We take P. This point. So உங்கள் நம்பர் வந்து இது வந்து 2ங்கிற யூனிட். இதுக்கு கொஞ்சம் க்ளோஷரா வரும். Because roots 3 அப்படிங்கிறது 1.73 அப்படின்னு வரும். So 1.8, 1.9, after that 2. It's a number line. Is it 2? Is 1, 2, 1.5, so 1.6, 1.7, 1.8, 1.9, 2. So உங்களுடைய 1.7ல 1.7, that is very closer to 2ல கட் ஆகும். So ஓல இருந்து உங்க Pங்கிற பாயிண்ட், இந்த Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் தான் root 3. Therefore, O to P represent root 3. So the root 3 ஓட construction. Doubt இருக்காமா சஞ்சீவனி? சஞ்சீவனி டவுட் இருக்காமா? இல்ல மேம், புரிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி தானே மேம்? ஆமா, எக்ஸ்ட்ரா ஒரே ஸ்டெப். எஸ் எஸ். சோ இதே மாதிரி பிராக்டிஸ்க்காக ஒரு சம் கொடுக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். வெயிட் பண்ணுமா வரேன். ஓகே மேம். வெயிட் பண்ணுமா.
So locate root 8 on number line. So practice பண்ணி பார்க்கலாம். Doubtsனா என்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்க. Locate root 8 on number line. So now we move to the exercise 1.2. மேம் Yes ma? மேம் அந்த ரூட் 8 ன்னு கொடுத்திருந்தீங்களா மேம்? ஆம். அது வந்து ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் இருந்தால் மேம் போடணும். அப்படி இல்ல. அதாவது மாம் இந்த ரூட் 8 ரூட் அப்படியே ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இன்சைடு ரூட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 8. இன்சைடு ரூட் வந்து 8. இந்த நம்பரை வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸா எழுதணும். அதுக்காக ரூட்டுக்குள்ள இன்னொரு ரூட் வரணும், ப்ரீவியஸ் சம் மாதிரி வரணுங்கிற நெசசரி இல்ல. ரூட் 3க்கு ரூட் வந்துச்சு. சோ அதே மாதிரி ரூட் வரணுங்கிற நெசசரி கிடையாது. சோ பாருங்க 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இஸ் 4. இது ஒரு 4. 4 plus 4 8. ஓகே மேம். இப்போ உங்க நம்பர் லைன்ல இதான் நம்பர் லைன், இது ஆரிஜின். நீங்க 2 யூனிட்ஸ் எடுத்து கட் பண்ணிடணும். நான் 1 யூனிட் கட் பண்ணேன் இல்லையா? So 2 units கட் பண்ணிட்டு this is A. And through A draw a vertical line. Again take 2 units with A as a center, cut an arc of 2 units. Okay ma'am. Now joining these 2 points. This point alphabet in the intersecting point taken as a B. Now OB as a root 8. OB மெஷர் பண்ணிட்டு காம்பஸ்ல இப்படி ஹரிசான்ல கட் பண்ணிடுறோம். ஓபி எடுக்கிறீங்க, காம்பஸ்ல கட் பண்ணிடுறீங்க. திஸ் இஸ் சினா உங்களுடைய O2C தான் ரூட் 8. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேம். Exercise 1.2. Textbook page number 8. So first sum, state whether the following statements are true or false. Justify your answers. So previous question la paatha adhe pattern da. So 1.1 exercise la paatha same model questions. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்றோம். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரீசனையும் சேர்த்து எழுதுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இல்ல கொஸ்டின்ல 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், எவ்ரி irrational number is a real number. Second one, every point on a number line is of the form root m, where m is a natural number. Every point on the number line is of the form root m, where m is a natural number. So number line இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இந்த ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Every real number is a irrational number. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரூவா ஃபால்ஸா சொல்லணும். ஆஃப்டர் தட் ரீசன் கூட கொடுக்கணும். ஜஸ்டிஃபை, உங்களுடைய கொஸ்டினை வந்து ரீசனோட சேர்த்து எழுதுறீங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So question number 1, division 1. Every irrational number is a real number. So
So every irrational number real number அப்படின்னு சொல்றாங்க. எந்த irrational number எடுத்தாலும் real number தான் அப்படி சொல்றாங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டா the statement is a true. ஏன் ட்ரூ சொல்றோம்னா ரீசன். So real number உடைய definition என்னன்னு பாருங்க. So real number is a collection of rationals and irrationals. The real numberக்கு definition எழுதுவோம். The real number is collection of rationals and irrationals. So இதோடைய ரீசன் இதுதான். உங்க ரியல் நம்பர் செட் எடுத்தா ரியல் நம்பர் செட்னு சொன்னாலே ரேஷனல்ஸ் இரேஷனல்ஸ் சேர்ந்ததுதான். ஸோ இன்னும் புரியுறதுக்காக ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். இது ரேஷனல்ஸ், அது கியூப். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், p/q ஃபார்மட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் இது ஒரு இரேஷனல்ஸ். √2, √3, √5 and so on. இந்த நம்பர்ஸ் இங்க இருக்கும். இந்த ஃபுல் செட்டை தான் நம்ம ரியல் நம்பர் சொல்றோம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல்ஸ் அண்ட் இரேஷனல்ஸ். இட்ஸ் கால்ட் ரியல் நம்பர்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. எவ்ரி இரேஷனல் நம்பர் இஸ் a ரியல் நம்பர். ஸோ இந்த இரேஷனல்ங்கிறது இந்த செட்டு. இதுக்குள்ள என்ன நம்பர் எடுத்தாலும் இந்த நம்பர் வந்து ரியல் நம்பர் தான் அப்படிங்கிறது டெஃபினிஷன் படி ட்ரூ. Now division number 2. The statement is every point on the number line is of the form √m, where m is a natural number. Where m is a natural number. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ, அதாவது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்பர் லைன்ல இதான் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன்ல இது 0 வச்சுக்கோங்க. ரைட் சைட் ஆஃப் 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட் ஆஃப் 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் லைன் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இந்த ரூட் ஃபார்மட்ல தான் இருக்கு. ஆனா எம்ங்கிறது நேச்சுரல் நம்பர்னு சொல்றோம். எதனால நம்ம நாட் ட்ரூ, ஏன் ஃபால்ஸ் சொல்றோம்னா, சப்போஸ் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதற்கு இதுல நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த நெகட்டிவ் நம்பரை வந்து நம்ம ரூட் ஆஃப் சம்திங் எழுத முடியாது. உங்களுடைய நம்பர் லைன் இது 0, இங்க 1, இது 2, இது 3 இப்படிலாம் இருக்கட்டும். ஹியர் -1, -2 இந்த லெஃப்ட் சைடுக்குள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ரூட் ஆஃப் சம்திங் இஸ் ஈக்குவல் டு ஒரு நெகட்டிவ் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு வராது. So root of some natural number is equal to ஒரு நெகட்டிவ் நம்பர் வராது. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பரை வந்து நான் ரூட் ஆஃப் எழுத முடியாது. இதுதான் ரீசன். Reason, no negative number can be the root of a square root of a natural number.
நம்பர் லைன்ல 0க்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0க்கு லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த நம்பர் வந்து ரூட் ஆஃப் சம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் நெகட்டிவ் நான் கொண்டு முடியாது. -1 ரூட் ஆஃப் சம்திங் நான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி எழுத முடியாதது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அண்ட் டிவிஷன் நம்பர் 3, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது டிவிஷன் நம்பர் 3. Every real number is a irrational number. So in the statement true or false and பார்த்தா இதுவும் false. Again நம்ம division number 1ல போட்ட அதே diagram தான். இது Q, that is rationals. இல்ல irrationals. Irrationals குள்ள √2, √3 irrational numbers இருக்கும். இந்த Qங்கிறதுல 0 இருக்கும், 1, 2, 3 and so on, and -1, -2 இங்க லெஃப்ட் சைடும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஆல்சோ 2/3 P/Q நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸ், அண்ட் சம் 4/7 நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் பாருங்க, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எ இரேஷனல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்னா என்ன? ரியல் நம்பர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல்ஸ் அண்ட் இரேஷனல்ஸ். இந்த ரெண்டு செட்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இவ்வளவும் சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ். எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் அது irrational சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. சப்போஸ் we pick a number from இந்த செட், இந்த இருக்குல்லையா, அந்த ரேஷனல்ஸ் ஒரு நம்பர் பிக் பண்ணலாம். நான் 0 ஒரு நம்பர் எடுக்கிறேன், இந்த 0ங்கிறது நாட் அ irrational நம்பர். நான் 2 எடுத்தா 2 இஸ் கொஸ்டின் வந்து எவ்ரி ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர் சொல்லும் போது ஃபுல் செட்டும் இன்க்ளூட் ஆகும். இந்த செட்டுக்குள்ள இருந்து நீங்க என்ன நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் அது irrationalனு சொல்லணும். இப்போ நான் இப்போ 2/3 எடுக்கிறேன், இஸ் நாட் அ irrational நம்பர். அண்ட் 4/7 இங்க இந்த சைடு, இந்த லைனுக்கு நான் ரைட் சைடு என்ன எடுத்தாலும் அது வந்து irrational கிடையாது. நான் √2, √3 எடுத்தா irrational. ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொன்னா இந்த கண்டிஷன் வந்து எல்லா நம்பருக்கும் ட்ரூவா இருக்கணும். ஸோ அதனாலதான் இது ஃபால்ஸ். ரீசன், ஜீரோ இஸ் எ ரியல் நம்பர். ஃபுல் செட்டுமே ரியல் நம்பர் தான். ஆனா 0ங்கிற நம்பர் எடுக்கிறேன், 0 இஸ் எ ரியல் நம்பர், பட் 0 இஸ் நாட் அ irrational. See the third division. The first question la 1, 2, 3 divisional doubt irukama Sanjeevani? Ma'am illa ma'am. Okay, so clear ah purunducha? Purunduchu. Super. So now number 2. So question 2. Are the square roots of all positive integers is irrational? If not, give an example of the square root of number that is a rational number. So இதுவும் ஒரு yes or no type question. Also reason கூட கொடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர், இதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு. ஸோ இந்த கிடைக்கிற ஆன்சர் வந்து இரேஷனலா வருமா அப்படிங்கிறது கொஸ்டின். நான் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் 4 எடுக்கிறேன், எனக்கு 2, ஆனா 2ங்கிறது நாட் அ இரேஷனல் நம்பர்.
அப்ப நான் yes சொல்லவா no சொல்லவானா the statement is false. False. Reason, so root of 4 is equal to 2. But 2 is a rational number or is not a irrational. So அதே questionல second part பாருங்க, if not அப்படி இல்லைனா give an example of the square root of a number that is a rational number. So அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி ஃபால்ஸா இருந்ததுன்னா ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் எடுத்தா அந்த நம்பர் வந்து ரேஷனல் நம்பர் வர மாதிரி எக்ஸாம்பிள் கொடுங்க. அதான் செகண்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா ஃபால்ஸா நம்ம ஃபால்ஸ் சொல்லிட்டோம். அப்படி ஃபால்ஸா இருந்தா அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். தட் இஸ் 2 is a rational number. Then question number 2. So 1 mark 2 mark la கேட்கலாம். And question number 3. Show that root 5 can be represented on the number line. So root 5 number line la எப்படி represent பண்ணலாம்? It is locate root 5 on number line. So first step, so root 5, this is equal to root of this 5 can return 2 square plus 1 square. The 5 number is sum of squares of 2 numbers first எழுதுறோம். So இந்த 2 ஹரிசாண்டலா எடுத்து கட் பண்றோம் ஆர் கட் பண்றோம். இந்த 1 வெர்டிக்கல்ல ஆர் கட் பண்றோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். So draw a number line. This is 0 origin. So compass 2 units எடுத்துக்கோங்க. So take 2 units. Compass. Place this compass, the sharp edge placed on the origin. So O la இருக்கட்டும். So cut an arc of radius 2 units like this. So உங்க arc வந்து இதுல இருக்கு. இது 2 units. So first 1, 2, 3 mark பண்ணணுங்கிற necessary கிடையாது. Now this is A. Through A, draw a vertical line. This question is one of the important question in exam point of view. So 1 unit arc vertical line la cut பண்ணனும். So take a measurement of 1 unit. One unit. Place this compass on A. Cut an arc on the vertical line. So உங்க arc இப்படி இருக்கும். So clarityக்காக மேல போட்டு காட்டுறேன். Now this intersecting point taken as a B. Now join O to B. Now this OB represent root 5. So compass வச்சு OB measure பண்ணுங்க. Now place your compass on A. So with respect to O, draw an arc of measurement OB. The new arc. Now this intersecting point taken as one more alphabet C. From O to C.
this O to C represent root 5. This measurement represent root 5 because root 5 is equal to 2.236. நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா O to C 2.2 அதுக்கு நேரா வரும். Is correct. 2.5 க்கு பிஃபோரா தான் இருக்கும். So நம்பர் லைன்ல இது 2, இது 3, this is 2.5, 2.1, 2.2, 2.3, 2.4. So உங்க நம்பர் வந்து 2.2, 2.3 இந்த இடத்துல வந்து கட் ஆகும் இந்த ஆர்க். Therefore OC represent root 5. So question number 3 ல கம்ப்ளீட் ஆயிடுது. question number 3 ல டவுட் இருக்காமா சஞ்சீவனி? இல்ல மேம். ஓகே குட். அப்ப இன்னைக்கு நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்திருக்கோம். ஆமா மேம். 1.1 and 1.2. நம்ம டெக்ஸ்ட் புக் क्वेश्चंस ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இத தரோவா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் புக் அவுட் சைட் சம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டர் மீன்ஸ் அந்த நார்மல் ஷெட்யூல்ல வந்து டியூஷன் ரெகுலரா வருவீங்களாமா? ஆமா மேம். அப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 or 2 क्वेश्चंस ஹோம்வொர்க் கொடுக்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேம் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் மேம் டவுட்டாமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூட் போடுறோம்ல மேம், அப்ப வந்து ரூட்குள்ள இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 3 போட்டுமோல மேம் போன தடவை, அப்ப வந்து ரூட்குள்ள இன்னொரு ரூட் போட்டோம். ஆமா. அப்ப வந்து 1 யூனிட் எடுத்துக்கலாம். ஆமா. ஆனா நீங்க ரூட் இல்லாம 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இந்த ரூட் 5 க்கு பண்ணா எத்தனை இது எடுத்துருக்கோமோ அவ்வளவுதான் அதுலயும் எடுத்துருக்கணும். ரூட் 3 this root 3 வந்து ஒரு ஃபார்மட்ல எழுத முடியும். root 2 the whole square plus 1 square தான் போட முடியும். அந்த root 2 இந்த root 2 அப்படிங்கிறது டைரக்டா நான் உங்க ஸ்கேல்ல மெஷர் பண்ண முடியாது. ஆமா. ஸ்கேல்ல root 2 அப்படிங்கறத நான் காம்பஸ்ல மெஷர் பண்ண முடியாது. எஸ்தானா? ஆமா மேம். அந்த root 2 கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த root 2 நம்ம வரையறோம். this is 1 square plus 1 square. இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட நம்பர் லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 யூனிட், அப்புறம் இதுல ஒரு வெர்டிகல் லிமிட் 1 யூனிட் ஜாயின் பண்ணிருப்பேன். இந்த மெஷர்மெண்ட்டை கட் பண்ணிட்டா எனக்கு நம்பர் லைன்ல root 2 வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த root 2 கிடைச்சிரும். சோ இந்த root 2ங்கற பிளேஸ்ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைய முடியும். ஓகேவா? புரியுது மேம். ஆனா இந்த சம்ஸ் வந்து ரூட் போடணும்ங்கிறது இல்ல. this 5 can directly expressed as 2 square plus 1 square. இந்த 2 வந்து நான் ஸ்கேல்லயே டைரக்டா எடுத்துக்கலாம். ஆனா ரூட் 2 வந்து நான் ஸ்கேல்ல வந்து எடுக்க முடியாது. அதான் ரீசன். ஓகே மேம். வேற டவுட்ஸ் இருக்காமா? இல்ல மேம், அவ்வளவுதான். ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் இவ்ளோ போதுமா? ஓகேவா? And